வாங்க வாங்க பாலகிருஷ்ணன் வாங்க. மந்த்லி ஹை போடுங்க. மந்த்லி ஹை, தட்ஸ் குட். ஓகே, மந்த்லி லோ. மந்த்லி லோ கீழே போட்டுக்கோங்க. இதுவா? அதில் போட்டுக்கோங்க. வேற லோவே இல்லையா இங்கே? வேற லோவும் இருக்குது, நல்லா இருக்கு. நல்லா எது? கொஞ்சம் லைன் சாட் வைங்க, கிளியராக பார்த்துக்குறேன். இல்லை, இப்போ ஒரு இடத்துல ஒரு விஷயம் நடந்திருக்காரு, ஏன் கன்சிடர் பண்ணல? வேற கன்சாலிடேஷன் மார்க்கெட்டில் இருக்கா? கரெக்ட், அதனால தான் பாக்ஸ் போடலாம். பாக்ஸ் போட்டுக்கலாமா? அப்போ இது ஒரு லோவா? ஆமாம். இந்த லோ பிரேக் பண்ண மார்க்கெட் என்ன ஆகும்? கீழே வந்துடும். கீழே வந்துடும். ஹையாக பிரேக் ஆச்சுன்னா ஒரு பிரேக் மேலே போகுமா? ஆமாம். நெக்ஸ்ட் வீக்லியில் போங்க. வீக்லியில் எது லோ? வீக்லி லோ. இப்போ கரண்டாக மார்க்கெட்டோட வீக்லி லோ எது? வீக்லி லோ கீழே இந்த ரெட் கேண்டில் கீழே போடுங்க. இதுவா ப்ரோ? இல்லை, இதுக்கு கீழேயா? இல்லை இல்லை இல்லை, அதே தான் மேலே, அதுக்கு மேலே. இதுவா? தட்ஸ் குட். இப்போ கீழே எவ்வளோ அது? ஓகே, இப்போ ஒரு ட்ரெண்ட் லைன் போட்டுக்கோங்க கீழே இருந்து. ட்ரெண்ட் லைன், வெல் டன். இங்கேருந்து ஒரு ட்ரெண்ட் லைனா? ஓகே ஓகே, குட். இப்போ மார்க்கெட்டு வீக்லி ஹையில் தான் இருக்குது. டெய்லிக்கு போங்க. டெய்லியில் ஏதாவது கீ லெவல் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? கீ லெவல், ப்ரீவியஸ் லோ அந்த மாதிரி? கீழே லெவல் கீழே அங்கே இது பண்ணுங்க. கீழே நீங்கள் கொஞ்சம் கீழே 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 லெவலுக்கு. இதுவா? இதுவா இல்லை இதுவா? அதே கரெக்ட், அதே இதே. இது வைக்கலாமா இல்லை இது வைக்கலாமா? இருங்க, இதை ஃபர்ஸ்ட் கீழே வைங்க. இந்த கீழே எவ்வளோ வைங்க? எது வைக்கலாம்? நீங்கள் கீழே போச்சிங்கல்ல ஃபர்ஸ்ட் ஒன்று. இதுவா? அதுக்கு மேலே ஒன்று போட்டுக்கோங்க. ஏன் டெய்லி லோவை கன்சிடர் பண்ணலாமே? டெய்லி லோவை பேஸ் பண்ணி நீங்கள் ப்ரீவியஸ் லோ வைக்கலாம். கீழே அவ்வளோ போட்டுக்கிட்டு அப்புறம் டெய்லிக்கு இல்லை, டெய்லி லோ. எது டெய்லி லோ? மேலே இருக்குது டெய்லி லோ. இதுவா? ஆமாம். இதுவா இல்லை இதுவா? அது 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 மேலே. எப்படி அது டெய்லி லோன்னு சொல்கிறீங்க? அதை உடச்சா தானே கீழே வரும். இல்லை, எப்படி இதை டெய்லி லோன்னு சொல்கிறீங்க? ஒய்? சேம் ஹை வச்சுருக்கா? சேம் ஹை வச்சுருக்கா? வச்சிருக்குது. வச்சிருக்கா? வைக்கல. நெக்ஸ்ட் வச்சிருக்குது. வச்சிருக்கா? நல்லா பாருங்கோ. இல்லை இல்லை இல்லை, அப்போ எது லோ? கீழே கீழே ப்ரீவியஸ் இருந்ததை வைங்க. இந்த லோ உடச்சா மார்க்கெட் என்ன ஆகும்? கீழே வரணும். கீழே வரலாமா? இந்த லோ வச்சா எங்கே வரும் மார்க்கெட்டு? இந்த லோ உடச்சா கீழே இந்த ட்ரெண்ட் லைன் கரெக்டாக வரும். டெய்லி லோ உடச்சா வீக்லி லோ வருமா? வீக்லி லோ வச்சா எங்கே வரும் மார்க்கெட்டு? கீழே மந்த்லி லோக்கு போகும். மந்த்லி லோக்கு போகுமா? அவ்வளோதான் மேட்டர். ஓகே, சரி இப்போ மார்க்கெட் எங்கே போகலாம்? மார்க்கெட் மேலே போகும். மேலே தானே போகணும். இப்போ என்ட்ரி எடுக்கலாமா? இப்போ வேண்டாம். ஆமாம், வேண்டாமா? அதை அடைக்கலாம். வேண்டாம். ஐ ஷூர்? கண்டிப்பாக. ரன் பண்ணவா? ரன் பண்ணுவோம். ஒரு பாட்டுங்க. ஐ ஷூர்? போயிடுச்சு ஒரு கண்டில். அதையும் இந்த இடத்துல எடுக்கலாமா இங்கே எடுக்கலாமா? இங்கே கீழே தான் எடுக்கணும். கீழே தான் எடுக்கணுமா? ஆமாம் ஆமாம். அதை தானே உடச்சிட்டு போயிருக்குது. சரி, கீழே எடுக்கணுமா என்ட்ரி? போயிடுச்சு. என்ட்ரி மிஸ் பண்ணிட்டீங்களா? அப்போ எங்கே இருக்கணும் என்ட்ரி? இப்போ இல்லை பாக்ஸ் இது போடுங்க அப்படின்றேன். இந்த பாக்ஸ் இதே வாங்கணும். பாக்ஸ் பிரேக் அவுட் ஆயிடுச்சுல? பாக்ஸ் பிரேக் அவுட் ஆயிடுச்சு. அந்த பாக்ஸ் மந்த்லிக்கு ஹைக்கு போகும் அப்படின்றீங்கல்ல? ஆமாம். இப்போ என்ட்ரி போடுறீங்களான்னு நான் கேட்டேன். என்ட்ரி போடுங்க. அப்ல தானே, அப் ட்ரெண்ட் தானே, உடைக்கல இல்லை. டவுன் ஸ்டாப் லாஸ். ஸ்டாப் லாஸ் இருக்கு. கரெக்ட், அந்த லோ போடுங்க. கரெக்ட், அதே தான். இதுவா? இதுவா இல்லை கேண்டில் லோவா? இல்லை இல்லை இல்லை, இதே கீழே லோ. லோ மார்க்கெட் ப்ரீவியஸ் லோக்கு வரீங்க. டார்கெட் 1:2 ரன் பண்ணவா? ரன் பண்ணுங்க. இந்த பாட்டுங்க இன்னொரு என்ட்ரி எடுத்துடலாம் பார்த்தேன். இப்போ நான் லைட்டாக அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணலாமா? இப்போ பண்ணிக்கோங்க. இப்போ இன்னொரு என்ட்ரி போடுறீங்களா? போடுறேன். அங்கே கீழே போட்டுருக்கணும். கீழே எதை வச்சு கன்ஃபர்மேஷன் வச்சு என்ட்ரி போடுவீங்க? கீழே உங்களுக்கு சப்போர்ட்டை இது பண்ணிட்டு மேலே வருதுல்ல, ஏன்னா அப் ட்ரெண்டு. சரி,
2 அப் ட்ரெண்டு. சப்போர்ட்டா உடைச்சு கீழே போகல. ம் ஒரு புல்லிஷ் கேண்டில் தான் வச்சிருக்குது. சரி அதை வச்சுட்டு வச்சிருக்கேன். இப்போ நீங்க வச்சிருக்கிறது இந்த இடத்துல என்ட்ரி போட்டா ரைட்டா ஒரு அது என்ன ஒரு பேரிஷ் கேண்டில்லாம் நல்லா என்கல்ஃபிங் ஆயிருக்குது அது. ம் இப்போ போடுங்க என்ட்ரி. ஸ்டாப் லாஸ் ஸ்டாப் லாஸ் இந்த சப்போர்ட்டு கீழே. இது கீழேயா? டார்கெட் சேம் டார்கெட்டா? 1:2. ரன் பண்ணவா? பண்ணுங்க. டார்கெட் 1:1 2 தேங்கிட்டா? ஓகே. 2 ஹிட் ஆகும். கண்டிப்பா ஆகும். வாவ் வாட் எ கான்ஃபிடன்ஸ். கான்ஃபிடன்ஸ் தாங்க, உண்மையாக சொல்லணும்னா கான்ஃபிடன்ஸ் தான். ஓகேவா? ஆனால் அந்த இடத்துலையும் ஒரு சின்ன மிஸ்டேக்ஸ் இருந்துச்சு. என்னன்னு தெரிஞ்சுப்போமா? இப்போது தெரிஞ்சுக்கலாமா? சொல்லுங்க. ஸோ ஆக்சுவலி என்ன மிஸ்டேக் அப்படின்னா, இந்த இடத்துலையே என்ட்ரி போடுன்னு சொன்னதே ஒரு பெரிய மிஸ்டேக். ஏன் இந்த இடத்துல என்ட்ரி போடுன்னு சொன்னது மிஸ்டேக்? கரெக்ட். அதை வந்து இதை உடைக்கல. ட்ரெண்டுக்கான கன்ஃபர்மேஷன் கிடைக்கல. ஏன்னா கரண்ட்டாக எத்தனை கேண்டல் வந்துருக்கு? 4 கேண்டலுமே செல் கேண்டல் வந்துருக்கு. அதாவது செல் கேண்டலில் நான் பை போகிறேன், ஒரு செல்லிங் ஸ்ட்ரக்சரில் நான் பை போகிறேன் அப்படின்னா அதோட கன்ஃபர்மேஷன் என்ன கொடுக்கணும்? இப்ப நான் வந்து கான்ஃபிடென்ட்டா இருக்கிறது வந்து அப் ட்ரெண்ட்ல இருக்குது. பாக்ஸ் டைப் பாக்ஸை உடைச்சிருக்குது. இல்லை ஓகே, அந்த இடத்துல பை போகிறது கரெக்டாக, நான் தப்பு சொல்ல. ஆனால் நான் பை போகணும் அப்படின்னா ஒரு கன்ஃபர்மேஷன் வேணும். அது எங்கே இருக்கு? ஒரு நேற்று கூட சொல்லி கொடுத்தேன், ரெட் கேண்டல் வந்தால் எந்த இடத்துல நம்ம என்ட்ரி எடுக்கணும்? ஒரு செல்லிங் ஸ்ட்ரக்சர் அப்படின்னா, ஒரு பேரி ஸ்ட்ரக்சர் அப்படின்னா நான் புல்லிஷ் பை எடுக்க போனால் எப்படி எடுக்கணும் அந்த இடத்துல? கரெக்ட். உனக்குள்ள தப்பு பண்ணிருக்க, அந்த இதை வந்து உடைச்சு இது பண்ணியிருக்கணும். உடைச்சானே நான் எடுத்துருக்கணும். இந்த இடத்துல என்ட்ரி எடுக்கணும் அப்படின்னு சொன்னது தவறான ஒரு விஷயம். பட் என்ட்ரி இஸ் எ குட், இட்ஸ் அ பர்ஃபெக்ட்லி குட். ஏன்னா கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த செல் கேண்டல் இருக்குல்ல, செல் கேண்டலோட ஹையை உடைச்சதுக்கு அப்புறம் யூ கேன் கோ வித் த என்ட்ரி. கரெக்ட். ஸோ கரெக்டாக அந்த செல் கேண்டலோட ஹையை உடைச்சிருக்கு, யூ கேன் கோ த என்ட்ரி. இட்ஸ் அ குட் என்ட்ரி. இந்த என்ட்ரி தப்பே கிடையாது. ஆனால் நீங்கள் முன்னால் சொன்னது ப்ரோ நான் இந்த இடத்துல என்ட்ரி பேர் பண்ணேன் அப்படின்னு சொன்னது, அந்த என்ட்ரி நீங்கள் 4 ஹவர்ஸில் போயிருந்தா தட்ஸ் குட். ரைட். ஓகே. நான் 4 ஹவர்ஸில் என்ட்ரி எடுக்கணும்னா இந்த இடத்துல பையிங் கன்ஃபர்மேஷன் கிடைக்கிது அப்படின்னா ஐ வில் பி கோ ஃபார் த என்ட்ரி. தப்பே கிடையாது. பட் டெய்லியில் போகும்போது டெய்லி கேண்டல் டெய்லி ஹையை உடச்சிருக்கணும். அப்போ என்ன நடக்கலாம் மார்க்கெட்டு? இட் வில் பி கோ ஃபார் த பை. ஓகே, நோட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஸோ இப்போ மந்த்லி கேண்டலில் பார்த்தாலும் அதே தான். ஸோ மந்த்லி கேண்டல் என்ன ஆயிடுச்சு? பாக்ஸை உடச்சிருச்சு. மார்க்கெட் என்னக்கு வாய்ப்பு இருக்கு? காப்பி ஆஃப் த பாக்ஸுக்கு கரெக்ட். நீங்க பாக்ஸ் வரைக்கும் போகலாம் அப்படின்றது ஒரு இதுதான். போயிருக்கான்னு பார்த்தோமா? நம்ம சொன்ன ஸ்ட்ராட்டஜி கரெக்டாக ஒர்க் ஆகிருக்கா? காப்பி ஆஃப் த பாக்ஸ் கரெக்டாக மார்க்கெட் போயிருக்கா? இந்த பாக்ஸ்லயே 2-3 தடவை ப்ராஃபிட் எடுத்துருக்கு, அதனால கான்ஃபிடென்ட்டா இருந்தது. தட்ஸ் குட். சூப்பர் மிஸ்டர் எங்கள் சின்ன தலை எம்ஜிஆர் அவர்களே. சூப்பர் சார். ஓகே, வணக்கம் சார். வெல் டன். கிளாப் பண்ணுங்கப்பா.